ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்திடலில் இருக்கிறோம். சென்னை தீவுத்திடல் வந்து மெரினா பீச்சுக்கும் நம்ம கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு இடையில இருக்குது. கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா வாக்கபிளாக போகலாம். ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஐஸ்லேண்ட் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு. அங்கே ஏற்கனவே நீங்கள் ஐஸ்லேண்ட் போயிருந்தீங்கன்னா தெரியும். தீவுத்திடலில் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவிலேருந்து பாரிஸ் வர்ற பஸ்ஸில் ஏறினீங்கன்னாக்கா தீவுத்திடல் சுற்றுலா பொருட்காட்சி போதான்னு கேட்டிங்கனாலே போதும். அழகாக வந்து இறங்கிக்கலாம். 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் இருக்குது. அப்புறம் குழந்தைங்க ட்ரைவ் பண்ணுற மாதிரி 2 வீலர் 4 வீலர் ட்ரைவ் பண்ணுற கேம் இருக்குது. சென்னை தீவுத்திடலுக்கு பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் பஸ் ஃபுல்லாக விட்ருக்குறாங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கேருந்து வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து பார்க்கலாம். பெரியவங்களுக்கு வந்து 40 ரூபா டிக்கெட்டு போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு 25 ரூபா டிக்கெட் போட்டிருக்காங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். இது வந்து பாருங்கள், டெல்லி அப்பளம். இது வந்து கேமு, குழந்தைங்க கேம் ஆடுறது, கம்ப்யூட்டரில் கேம் ஆடுறாங்களா, அந்த கேம் அது. குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா கேமும் இருக்குது. நிறையா வெரைட்டியான கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து சிவன் கோவில் நல்லா அழகாக ஷெட் போட்டிருக்காங்க. சிவன் கோயில் வெளியில் தான் நான் எடுத்திருக்கேன். இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக உள்ளே காட்டுவேன், அதில் வந்து பார்க்கலாம். நீங்கள் சிவன் கோயில் உள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி கொலு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நிறையா சாமி இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. உள்ளே போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஒரு சிறுத்தை வந்து மானை துரத்திட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. இது வந்து கப்பல், நீர்மூழ்கி கப்பல். இந்த மாதிரி கப்பலில் வந்து இது காட்டுறாங்க. மெட்ரோ ட்ரெயினை வந்து செட் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது மெட்ரோ ட்ரெயின். இது மெட்ரோ ட்ரெயின். அடுத்து வந்து இது வந்து மீன் செட்டப்பு, அதாவது கடல் செட்டப் பாருங்கள். கடலுக்குள்ளே மீன் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு சூப்பராக இருக்குது. அதில் ஒரு போட்டு, 2 போட்டு போட்டிருக்குறாங்க. கடலில் மீன் பிடிக்கிறதுக்காக ஆரம்பத்தில் கட்டு மரம், பாய்மரம் கப்பல், அது மாதிரி நிறையா அந்த இன்ஜின் வச்சது, இது மாதிரி என்னென்ன கப்பல் இருக்குன்னு வெரைட்டியாக போட்டிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து மீனெல்லாம் கலர் மீன்ஸு, வெரைட்டி மீன்ஸுங்களில் நிறையா வச்சுருக்குறாங்க. நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எல்லா மீனுமே இருக்குது வெரைட்டியாக. வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ தீவுத்திடலுக்கு வர்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நீங்கள் இப்போ மெரினா பீச் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மெரினா பீச் வர்ற பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து அங்கேருந்து வந்தீங்கன்னாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்தீங்கன்னாக்கா சென்னை கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இறங்கிட்டு வாக்கபிள் தான், நடந்தே வந்துடலாம். ஒரு 10 மினிட்ஸில் வந்துடலாம். இப்போ அங்கங்கே நீங்கள் அலைய வேணாம். உங்கள் ஏரியாவில் இருந்து பாரிஸ் வர்ற பஸ்ஸு, பிராட்வே வர்ற பஸ்ஸில் ஏறிட்டு சென்னை தீவுத்திடல் வந்து இறங்கிக்கலாம். ஐஸ்லேண்ட் கிரவுண்டு, ஏற்கனவே வந்து ஐஸ்லேண்ட் போனவங்களுக்கு தெரியும். அதே போல் தீவுத்திடல்னு கேட்டாலே அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்து எல்லா பஸ்ஸுமே பாரிஸ் போகிற வண்டி எல்லாமே அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகும். நீங்கள் அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் பஸ்ஸில் போய்க்கலாம். குடும்பத்தோடு வந்து ஒரு நாள் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம். நிறையா பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இது மின்சாரத்துறை. கரண்ட் எப்படி தயார் பண்ணுறாங்க, வீடுங்களுக்கு எப்படி கரண்ட்டு
செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, சென்னையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. இது வந்து மாடி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் தமிழ் வாழ்க போட்டு சுற்றுலா தமிழ்நாடு டூரிசம் வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபுல் ஏசி பஸ்ஸு, சூப்பராக இருக்குது. தமிழ்நாடு டூரிசம் சுற்றுலா பஸ்ஸு. இது வந்து போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோப்ப நாய்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. எப்படி வந்து அது வந்து என்ன சொன்னால் பாருங்கள், படுத்துருந்துச்சு, எந்திரிக்க சொல்லிட்டாரு, எந்திரிச்சிச்சு, உட்கார சொன்னார், உட்காந்துட்டாரு. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து சல்யூட் பண்ணுது, திரும்ப எந்திரிச்சிச்சு, திரும்ப சல்யூட் பண்ணுது. அவர் பின்னால் இருந்து அவர் சொல்கிறாரு ஒன்று ஒன்று. அந்த நாய் வந்து அதான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு பக்காவாக. இன்னும் நிறையா காட்டுவாங்க. நான் வந்து சிம்பிளாக இதை எடுத்துருக்குறேன் உங்களுக்காக. இது நீர்வீழ்ச்சி. அந்த சுற்றுலா பொருட்காட்சி வந்து என்ட்ரன்ஸில் சென்ட்ரலில் வந்து நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த சிவன் கோயிலுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல், நல்ல ஃபீல் கிடைக்கும். நல்லா பொழுதுபோக்கான அது நிறையா கோவிலில் பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள், ஒரு வாட்டரில் பலூனு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, அந்த ராட்சச பலூனு. குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரிக்க ஒரு பலூன் இது. அப்புறம் பேய் வீடு நிறையா இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்க, பார்க்குற மாதிரிக்க பேய் வீடுங்க. இது வந்து நம்ம சர்ச்சு கன் ஷூட்டு, அப்புறம் த்ரோபால், நிறைய கேம் இருக்குது. பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஆடுற மாதிரிக்க கேம்ஸும் நிறையா இருக்குது. இது ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாக. உங்களுக்கு தேவையான லேடிஸு பெண்களுக்கு தேவையான அனைத்து ஃபேன்சியுமே அங்கே கிடைக்கும். ஃபேன்சி ட்ரெஸ் இருக்குது, பேண்ட் ஷர்ட்டு, இது மாதிரி நிறையா கடைங்க இருக்குது. நான் ஷாம்பிளுக்காக ஒன்று எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் ராட்டினம் தான். ராட்டினம் பார்த்திங்கனாக்கா எல்லாம் ராட்சச ராட்டினம், ரொட்டேட் ஆகிற மாதிரிக்க நிறைய வெரைட்டியாக இருக்குது. ஏகப்பட்ட ராட்டினங்கள் கொண்டாந்து தீவுத்தடையில் இறக்கியிருக்காங்க இந்த வருஷம். சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் காணும் பொங்கலேருந்து ஒரு 70 நாள் சொன்னாங்க. இப்போ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 55 நாள் அப்படி இருக்கும். ஏகப்பட்ட ராட்டினங்கள். ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வரலாம். இந்த ராட்டினம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ரைடு இருக்குது. இதில் வந்து இது வந்து ரொம்ப தலைகள் அப்படியே ரொட்டேட் ஆகும், அந்த மாதிரி ஒரு இது. இந்த ராட்டினம்லாம் வந்து இப்போ நம்ம தீவுத்தடலில் தான் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. நிறையா ராட்டினங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நிறையா வெரைட்டியாக இருக்குது. வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன குறைகள் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், தப்பில்லை. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். வீடியோ பார்க்குற நண்பர்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க.